திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் அந்த ஆறுமுகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்மை காக்கும் முருகனே போற்றி. இனி எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் மன உறுதிக்கு ஈடு இணை ஏதேனும் உண்டா? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு முடிவை எடுத்துட்டால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடினாலும் அதை அவ்வளோ எளிதாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்கக்கிட்ட காதல், கோபம், நட்பு எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒருத்தரை நம்பிட்டா அந்த உறவுக்காக தன் உயிரையே கொடுக்க கூட தயங்காதவங்க இவங்க. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் விடாமுயற்சியால் வெற்றி மேலே வெற்றி அடையக்கூடியவங்க. மற்றவங்க இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுற கில்லாடிகள் இவங்க தான். நட்புக்காக எதையும் செய்யும் கும்பராசி நேயர்களே, உங்கள் தாராள குணத்திற்கு பலன் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நட்புக்கு தான் முதலிடம். நண்பனுக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க. சொந்த வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக ஓடி போய் நிற்பீங்க. இவ்வளவு நல்ல குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? என்னங்க நீங்கள், நாங்கள் படுற கஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஆரோக்கியத்தை பற்றி கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் துன்பம் எல்லாம் இனி காணல் நீராக கரைய போகுது. உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகுது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் என்பது தெரியுமா? ஆமாங்க, உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிவிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி உங்களை தேடி வரப்போகிறாங்க. திருமணம் தடையாக இருந்த காரியங்கள் நீங்கி சரியான வாழ்க்கை துணை அமைய போகுது. குழந்தை பாக்கியம் நீண்ட நாள் ஏக்கமாக இருந்த மழலை செல்லும் மடியில் தவளப் போகுது. சொத்துக்கள், பூர்வீக சொத்து தகராறுகள் முடிவுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா? இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கமே கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சியால் நடக்கப் போகும் மாற்றங்களை பற்றி பேசுவதுதான். சனி பகவான் நீதி ரூபமானவர். 7.5 வருஷத்தில் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் அதே சமயம் சில பாடங்களையும் கொடுத்திருக்கிறார். இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிற்கு வருவதால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார், அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்கள மாற்ற நினைக்காம நமக்காக நாம் மாறிக்கிறது தான் இப்போதைய புத்திசாலித்தனம். உங்கள் வாக்கு பலிக்கப் போகிறது. எதை பேசப் போகிறீர்கள்? கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்பட போகுது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால் கோபத்தை விட்டுட்டு மற்றவங்கள வாழ்த்த கற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் கார் வாங்க போகிறோம், புது வீடு கட்ட போகிறோம், இப்படி பாசிட்டிவாக பேசுங்க. கெட்ட வார்த்தைகளையோ எதிர்மறை எண்ணங்களையோ வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் வாக்கில் ஒரு சக்தி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துங்க. யாரை நம்புவது, யாரை விளக்குவது? உங்கள் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற உறவுகள் இப்போது கூடவே இருப்பாங்க. அதனால் உங்கள் சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிராதீங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறதுல தப்பே இல்லை. உறவுகள் தான் சில சமயம் சங்கடத்தை கொடுக்கும். அதனால் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாம். தினசரி வழிபாட்டில் எதை செய்ய வேண்டும்? தினமும் காலையில் 5 முறை பிள்ளையார கும்பிடுங்க. மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குறைகளை முருகன்கிட்ட சொன்னாலே போதும். கஷ்டமெல்லாம் பனி போல உருகிடும். சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் 20 நன்மைகள் என்னென்ன? நீண்ட கால தடைகள் விலங்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கைக்கு வரும். மனதைரியமும் பொறுமையும் கூடும். வேலையில் ஒரு நிரந்தரமான சூழல் அமையும். சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு தேடி வரும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு ஆரம்பமாகும். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். பொறுப்புணர்ச்சி அதிகரித்து குடும்பத்தில் மரியாதை கூடும். அரசு மற்றும் சட்டம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய ஒழுக்கமும் வளர்ச்சியும் உண்டாகும். பழைய சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நிதானமாக முடிவெடுக்கும் திறன் வளரும். மன அழுத்தம் மறைந்து நிம்மதி பிறக்கும். வாழ்க்கை பாடங்கள் மூலம் முதிர்ச்சி ஏற்படும். தவறுகளை திரித்து கொள்ளும் நல்வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் வெற்றியை தரும். வீடு வாகன யோகம் உண்டாகும். உங்களை விட்டு விலகிய உண்மையான நட்பு மீண்டும் சேரும். ஆன்மீக சிந்தனைகள் மூலம் மன அமைதி கிடைக்கும். கும்பராசியின் தனித்துவம் என்ன தெரியுமா? ராசி மண்டலத்திலேயே 11வது ராசி நம்ம கும்பம். சனி பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரங்கள் இதில் அடங்கும். மிதுனம், துலாம், தனுசு, மேசம் ஆகிய ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. உங்கள் பேச்சாலேயே எல்லாரையும் கவர்ந்துடுவீங்க. நேர்மைக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டீங்க.
ஆசைப்படுறது தப்பில்லை, ஆனால் அந்த ஆசையை அடைய திட்டமிட்டு உழைக்கணும். 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு வரப்போகுது. பாவங்கள் நீங்கி பலன் பெற என்ன பரிகாரம் செய்யலாம்? கடைசியாக ஒரு சின்ன விஷயங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் பெருக ஒரு எளிய பரிகாரம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது பல லட்சமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேனா, ஒரு பென்சில் அல்லது ஒரு வேளை உணவு, இப்படி எதை செஞ்சாலும் உங்கள் பாவங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். பல விஷயங்கள் உங்கள் தோளில் வீழ்ந்திருக்கும். நீங்கள் முடிவெடுக்க தெளிவான சிந்தனை முக்கியமானதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும். பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நன்றாக நினைக்கிறார். பலமுறை நீங்கள் அவர் மீது கோபப்படுகிறீர்கள். அவருடைய கோபத்தில் கோபப்படுவதை விட அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு நேரம் இருக்கும், ஆனால் இது இருந்தபோதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கும் போது பழைய விஷயத்தை பேசுவதால் வாக்குவாதம் ஏற்படலாம். இன்றைய பகுதி நேர அவசரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்க முடிகிறது, ஆனால் குடும்பத்துடன் சிறந்த தருணங்களை செலவிட இது ஒரு சிறந்த வாய்ப்பு. சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவர்கள். இருப்பினும் இவர்கள் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும். நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் நீதி, சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வார்கள். எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவார்கள். தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வார்கள். இவர்கள் அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடியவர்கள். கும்பராசி சேர்ந்தவர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வார்கள். வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்கும். பேராசை அதிகம் இருக்காது. பிறருக்கு உதவ தயாராக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவார்கள். புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இருக்கும். இவர்கள் லட்சியத்தன்மை கொண்டவர்கள். தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்கள். கும்பராசியை சேர்ந்தவர்கள் எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலும் அதை வெற்றியை பெற கடின உழைப்பு மேற்கொள்வார்கள். சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர், ஆராய்ச்சியாளர், வணிகஸ்தர்களாக சிறப்பாக செயல்படுவார்கள். தங்கள் துறையில் உயரதிகாரிகளாக விளங்க வாய்ப்புள்ளது. அதோடு சிறந்த ஆலோசகராக செயல்படுவார்கள். பணியிடத்தில் குழு தலைவராக, மேலாளராக திறமையுடன் செயல்படுவார்கள். கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதிலும் கண்ணியமாக செயல்படுவார்கள். காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது. பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவர்கள். திருமண வாழ்க்கையில் தங்கள் துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையும் காக்க அதிக நேரத்தில் முயற்சி செய்வார்கள். தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் ராசியில் இருப்பார்கள். 5வது வீட்டில் அமைந்துள்ள வக்ரகுருவும் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியில் 6 கிரகங்களின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு மற்றும் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாதமாக இருக்கும். சனி உங்கள் ராசியிலிருந்து 2வது வீட்டில் இருப்பார். சுக்கிரன் 2ஆம் தேதி முதல் வீட்டிலிருந்து இடம்பெயர்வார். சூரியனும் 15ஆம் உங்கள் 3வது வீட்டிற்கு இடம்பெயர்வார். கேது இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பார். இந்த மாதம் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏனெனில் இந்த மாதம் மிகவும் பாதிக்கப்படும் பகுதியாக இருக்கும். இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்கள் கடினமான காலங்களை எதிர்கொள்ளக்கூடும். சாத்தியமான மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் இருக்கலாம். கடின உழைப்பு இருந்த போதிலும் வேலையில் இருப்பவர்களுடன் சிலருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடும். எனவே உங்கள் நடத்தையை கட்டுப்படுத்தி அன்பான துணியை பேசுங்கள். தொழிலதிபர்கள் சில சவால்களை சந்திப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த மாதம் குடும்ப விஷயங்களுக்கு மிதமானதாக இருக்கும். நிதி கண்ணோட்டத்தில் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். முதல் பாதியில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சனி மற்றும் சூரியன் 2ஆம் வீட்டில் இணைவதால் கண் பிரச்சனைகள், வாய்ப்புண்கள் அல்லது பல்வலி ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உளுத்தம்பருப்பு, கச்சோரியை விநியோகிக்க வேண்டும். இதுவே பரிகாரம். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.